வணக்கம். பாரத் சேனா அமைப்பின் நிறுவன தலைவர் செந்தில் கண்ணன் கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பாக பெரியார் சிலை அவமதிப்பு நடந்தது. அந்த பெரியார் சிலை அவமதிப்பதை எங்கள் அமைப்பைச் சேர்ந்த தெற்கு மாவட்ட அமைப்பாளர் அருண் கிருஷ்ணன் என்பவர் அந்த செயலை செய்தார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். முதலில் ஏனென்று சொன்னால், கந்த சஷ்டி கவசத்தை தவறாக பேசிய சுரேந்தர் என்பவர் பாண்டிச்சேரி சென்று மாநிலம் விட்டு மாநிலம் சென்று கைதாகியுள்ளார். பிரஸ்ஸை எல்லாம் சந்தித்துவிட்டு கைதாகியுள்ளார். ஆனால் நாங்கள் அப்படி எதுவும் செய்யாமல் நாங்கள் எந்த பகுதியில் செய்தோமோ அந்த பகுதி காவல் நிலையத்திலே சரணடைந்துள்ளோம். ஏனென்று கேட்டால், இந்திய இறையாண்மைக்கு எதிராக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக, இந்து மதத்திற்கு, குறிப்பாக இந்து மதத்திற்கு எதிராக ஒரு தவறான சித்தாந்தத்தை எடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு வருகின்ற தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே இந்துக்கள் யாரும் வாக்களிக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பெரியார் மண் என்று எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது பெருமாள் மண், நாயன்மார்கள் மண், ஆழ்வார்கள் மண் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஒருபோதும் இங்கு பெரியார் மண்ணாக நாங்கள் நிறுவ விட மாட்டோம். அதற்கு பாரத் சேனா போன்ற அமைப்புகள், இன்னும் இந்து அமைப்புகள், ஏராளமான இந்து அமைப்புகள் உள்ளது. அந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திராவிட சக்திகளை முறியடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ராகுல் காந்தி, மாயாவதி போன்றவர்களெல்லாம் இந்த பெரியார் சிலை அவமதிப்பிற்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். அப்படி அவர்கள் தெரிவிக்கும் கண்டனத்தை, கந்த சஷ்டி கவசத்தை 130 கோடி மக்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்துக்கள் போற்றக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை தவறாக பேசியதற்கு ஒரு அரசியல் கட்சி கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை. இதை வன்மையாக பாரத் சேனா கண்டிக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை பெரியார் கழகத்தைச் சேர்ந்தவர் நான் தான் பண்ணினேன், இந்த நிகழ்வை நான் தான் செய்தேன், இந்த குறிப்பாக கந்த சஷ்டி கவசத்தை நான் தான் செய்தேன் என்று தாராளமாக சொல்லும் போது, நாங்கள் செய்ததை தாராளமாக சொல்லலாம். எங்களுக்கு கருத்துரிமை உள்ளது. என்ன சரியா தெரியல. இல்லை, இப்போ இருக்கும் காலகட்டத்தில் திராவிட கழகங்கள், திராவிட கழகத்தின் செயல்பாடுகள் எல்லாம் இந்து மதத்திற்கு எதிராக செயல்படும் போது, இந்து மதத்திற்காக தொடர்ந்து பல உயிர்களை, அப்பாவி உயிர்களை இழந்து இன்று நாங்கள் ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படி உயிர்களை இழந்த நாங்கள் எதற்கும் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்கிறோம். அவ்வளவுதான். பெரியார் சிலையை அவமதிப்பதை வரவேற்புன்னு சொல்றீங்க. அப்படிங்கும்போது மறுபடியும் மீண்டும் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டா, மீண்டும் ஒரு வினையாற்றினால் மீண்டும் எதிர்வினை ஆற்ற நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது தொடரும். கண்டிப்பாக எங்களுக்கு மதத்தை இழிவாக யார் பேசினாலும், எங்கள் கடவுள்களை யார் இழிவாக பேசினாலும் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம். அது எந்த வகையானாலும் சரி, நாங்களும் சட்டப்படி சந்திப்போம். அவர்கள் சட்டப்படி சந்தித்தால் நாங்களும் சட்டப்படி சந்திப்போம். அதுதான் நான் ஏற்கனவே கூறிய போல, வினை யார் ஆற்றுகிறார்களோ அதற்கு எதிர்வினை கண்டிப்பாக நடக்கும். அது எங்கள் அமைப்பு சார்பில் நடக்காவிட்டாலும் இந்து அமைப்புகள், 130 கோடி மக்களில் உள்ள இந்த அமைப்புகள், இந்து ஆதரவாளர்கள் அதை செய்வார்கள் என்பதை இந்த நாட்டில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து மதம் சகிப்புத்தன்மையை பொறுத்து கொண்டு போக வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எந்தெந்த காரணத்திற்காக பொறுத்துக் கொள்வோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தொடர்ந்து கடவுள்களை இழிவுபடுத்தி வருகிறார்கள், தொடர்ந்து இந்து மதத்தை மட்டும் குறிவைத்து தாக்குகிறார்கள். இதை கண்டிப்பதற்கு எந்த அரசியல் கட்சிகளும் முன்வரவில்லை என்று நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் பெரியார் பேரை முன்னெடுத்து தான் அரசியல் செய்கிறாங்க. பாரத் சேனா என்ற அமைப்பு மட்டும் பெரியாரை அவமதிச்சதா தனியா அரசியல் பண்ணிட முடியும். பெரியார் என்பது அவர்களுக்கு தந்தை, எங்களுக்கு பெரியார் தந்தை அல்ல. அவர்களுக்கு பெரியார் தந்தை, எங்களுக்கு ஆழ்வார் மண், பெருமாள் மண், நாயன்மார்கள் மண், இது 30 தேவர்கள் வாழ்ந்த மண். நாங்கள் எங்கள் மதங்களை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம். பாரத் சேனா அமைப்பை போன்ற இன்னும் ஏராளமான அமைப்புகள் உள்ளது. எல்லா அமைப்பிற்கும் மூலம் சிவபெருமானே. அந்த சிவபெருமானை கேவலமாக பேசுகிறார் திருமாவளவன். முருகனை கருப்பர் கூட்டம் என்ற பெயரில் முருகனை பேசுகிறார்கள், கனிமொழி பேசுகிறார்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள். இப்படி இவர்கள் எல்லாம் ஒரு மதத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தும் போது நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். மற்ற மதங்களை குறித்து அவங்க பேசாததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க?
ஓட்டு அரசியல், அவர்கள் வாக்கு வங்கி சிதறிவிடும் என்பதை ஒரே காரணத்திற்காக அவர்கள் வாக்கு வங்கியை பெறவே நாடகமாடி இந்த ஓட்டை பெறுகிறார்கள்.